தக நிகழ்வில் நன்றியுரை வழங்குவதற்கு லாலிபாப் சிறுவர் உலகத்தின் உரிமையாளர், நூலினி பதிப்பகம் மற்றும் லாலிபாப் பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள், சிறுவர் இலக்கிய செம்மல் சௌமா விருதுக்கு சொந்தக்காரர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவரை பற்றிய சிறு குறிப்பு உங்களுக்காக. சென்னையில் பிறந்த எழுத்தாளர் இவர். கவிஞர், பதிப்பக உரிமையாளர், புத்தக வடிவமைப்பாளர். சிறுவர் இலக்கியத்தில் கதைகள் 60, சிறுவர் பாடல்கள் 6, கதைப்பாடல்கள் 6, பொதுக்கட்டுரை 4 இப்படி பல நூல்களை எழுதியிருக்கிறார். புதுக்கவிதை, ஹைக்கூ, லிமரைக்கூ, நவீன வகை கவிதை வகைமைகளில் மட்டுமே 25க்கும் மேலான நூல்களை எழுதியிருக்கிறார். இவரது புத்தகங்கள் பல தமிழ்நாடு, அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்றும் கனடா நூலகங்களில் இடம்பெற்றிருப்பது சிறப்பு. ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலாய் மொழியில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற அமைப்பை குழந்தைகளுக்காக ஏற்படுத்தி சுமார் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் கதை சொல்லுதல், பாடல் பாடச் செய்தல், ஓவியம் வரையச் செய்தல், கதை பயிற்சி அளித்து அவர்களை ஒரு கதாசிரியராக ஆக்கி மகிழ்தல், இப்படி அவர்களுடைய தனித்திறமைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார். தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் மற்றும் நூலகத்திற்கு நேரிலேயே சென்று மாணவர்களுக்கு கதை பயிற்சியை வழங்கி வருகிறார். அளவழியப்பா இலக்கிய விருது, சௌமா இலக்கிய விருது, சிறுவர் இலக்கிய செம்மல், குழந்தை ரத்னா விருது போன்ற முக்கியமான விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர். அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாங்க ராஜா அவர்களை. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி. இது ஆண்டுதோறும் செய்யறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நம்ம ஒரு ஆண்டு செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலை பளுல போயிடுவோம். அப்படி இல்லாம ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அமைப்புகளுக்கு உண்டு. மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன், தமிழுக்கு அமுது என்ற பேர். அந்த பேரை வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு முறையும் உச்சரிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், நான் எப்போதும் தொலைபேசி வாங்கணும், இந்த ரிங் டோன் என்று சொல்லக்கூடிய அளவுக்குல அந்த பாடலை வச்சுட்டேன். யார் வேணா தொலைபேசி பண்ணும்போது அந்த பாடல் கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் வச்சது காரணம் என்னன்னா, பாரதிதாசன் மேல அவ்வளவு பற்று எங்களுக்கு. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நான் வந்து பாரதியார் மேலேயும் பற்று எனக்கு. பாரதிதாசன் வந்து 2 கண்களாக தான் நம்ம பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து பாரதியாரையும் பாரதிதாசனையும் மறக்கக்கூடிய அளவில் இல்லை அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இயல்பாகவே என்னுடைய பிறந்தநாள் வந்து பாரதியாரோட பிறந்தநாளோட ஒட்டி வந்தது. டிசம்பர் 11 பாரதியாரோட பிறந்தநாள் வந்தது. அப்போ ஒரு வருத்தம் இருந்தது, பாரதிக்கு அப்புறம் பாரதிதாசனுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கும்போது, அது இயல்பாக என்னுடைய மகள் யாழினி பாரதிதாசன் ஐயாவோட பிறந்தநாளில் பிறந்தாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப பெற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாம் வாங்குற 5-10 தான் தேவையான்னு கேட்டால் தேவைதான். ஏன்னா சில விஷயம்லாம் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறதுனால சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு குழந்தைகளை வைத்து பாரதிதாசனை சொல்ல வைக்கிறது அப்படின்றது வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் நான் இதை கருதுறேன். இந்த திணை அமெரிக்கா வந்து இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களா பேசிட்டு போறதுன்றது பெரிய செய்தி கிடையாது. நம்ம நிறைய பேசிட்டு தான் இருக்கிறோம். பாரதியாரை பற்றியும் பாரதிதாசனை பற்றியும் எல்லா தமிழர்கள்ங்கிறத பற்றியும் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய குழந்தைகளை, அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் கூட பாரதிதாசனை பேசுகிறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பாக நான் கருதுறேன். அந்த விதத்தில் அந்த குழந்தைகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட பெற்றோர்களுக்கு முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னோட குழந்தை மாதிரி இந்த குழந்தைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம திணை அமெரிக்கா லாலிபாப் சார்பில் அவங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆசிரியர் பணி வந்து அறப்பணி. அந்த அறப்பணியை செய்திருக்கிற ஐயா அவர்கள், முத்துநிலவன் ஐயா வந்து சிறப்பாக உரையாற்றிருக்கிறார். என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை விதைக்கணும், இந்த வயலில் எதை விதைக்கணும் அப்படின்றத சரியாக தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த குழந்தைகள் மனதில் இந்த பிடிஎஃப், ஏன்னா இந்த நவீன உலகத்தில் வந்து பிடிஎஃப் படிக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. புத்தகத்தை படிக்கிறத தாண்டிலும் பிடிஎஃப் வந்து எளிமையாக கிடைச்சிருது. அதனால் அந்த எளிமையான கிடைக்கிற விஷயத்த இந்த குழந்தைகளுக்கு சொல்லி, இந்த குழந்தைகள் மூலயமா அடுத்த தலைமுறையை அடுத்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற முத்துநிலவன் ஐயாவுக்கு நான் மற்ற மகிழ்ச்சியை நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னொரு காரணம் என்ன சொல்லணும்னா, இப்போ இவர் பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு தாத்தா வந்து குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய, பேர பசங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா தான் அந்த குழந்தைங்க கருதுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கே தெரியல. அப்போ கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலை அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ அவர் சொன்ன ஒரு விடயம் வந்து அந்த தேநீரை பற்றி சொல்லும்போது ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னார் இல்லையா, அது வந்து எரியும் பனிக்காடு அப்படின்ற புத்தகம். அது படித்தா கல்லு தரையா தண்ணி தான் கொட்டும், அந்த மாதிரியான ஒரு புத்தகம் அது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறாரு.
ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக்கின ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அவருடைய பேச்சை. அதாவது ஒரு அதாவது தாம்பூலத்தட்டுல வந்து வைரக்கல்ல பதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா, நிதானமா, ஆழமா எல்லார் மனசுலயும் பதிஞ்ச அளவுக்கு பதிஞ்சுது. உண்மையிலேயே ஐயாக்கு நான் தனிப்பட்ட முறையில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை எப்போதும் ஆண்டுதோறும் நம்மளுடைய பாவேந்தருடைய நினைவு நாள்ல இருந்து பிறந்தநாள் வரைக்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அமைப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிதாசனுக்கு வந்து எவ்வளவு பெரிய பேர் புகழ் இருந்தா கூட உலக அளவுல இருக்கக்கூடிய அளவுல தான் நம்ம வந்து எல்லாம் பார்க்கக்கூடியது. இன்னைக்கு இணையம் மூலயமா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அமெரிக்காவில் பண்றாங்க, அப்ப நம்ம நாட்டிலையும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னத்தி ஏறா இருக்கக்கூடிய திணை அமெரிக்கா பாரதிதாசன் அமைப்புகள் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா ஒரு செயல்பாடு அப்படின்றது வந்து ஒரு விதை போடுறது மாதிரி தான். அந்த விதை வந்து விருட்சமாகிற வரைக்கும் அதை வந்து சரியா பராமரிக்கணும். அப்படி அந்த 5 ஆண்டுகளா இவங்க சரியா பராமரிச்சு வந்ததுனால தான் இத்தனை பேர் நம்ம வந்து இங்க பேசக்கூடிய அளவுல இருக்குது. இந்த அமைப்பினருக்கு நான் நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். இன்னொன்று வந்து இந்த அமைப்பு மூலயமா இவ்வளவு பேர் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க. அதாவது குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளை தாண்டி பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் தமிழ் சான்றோர்கள் நிறைய பேர் இதுல இணைஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நேரங்கள் அல்லது காலங்கள் நமக்கு வந்து கிடைக்கலன்னா கூட அதை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோம், வாய்ப்பை உருவாக்குறோம். அப்படி உருவாக்குன ஒரு வாய்ப்புல இத்தனை பேருடைய பேச்சு நம்ம கேட்கக்கூடிய ஆற்றல்ல இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்கால இருக்கக்கூடிய இளமாறன் ஆகட்டும், பாலாவாகட்டும், அவர் துரைக்கண்ணன் ஐயாவாகட்டும் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பெரிய விடயத்தை செஞ்சுட்டு வராங்க. இதுக்காக பின்புறமா நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நம்ம சரோமா அவர்களுக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஐயா வந்த உடனே அந்த மாவட்டமே வந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து இந்த பின்னாடி இருந்து செஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த கீதா அம்மா வந்து எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம மாரியண்ண வந்திருக்காங்க, நம்ம முக்கச்சாமி வந்திருக்கான்ற மாதிரி ஒரு ஒரு தமிழறிஞர் வந்தா அவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்றத இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நிலைநாட்டி இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை நம்ம பாரதிதாசன் ஐயாவை வந்து அடுத்த தலைமைக்கு கொண்டு போற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற நிறைய அமைப்புகளும் இருந்தாலும் கூட திணை அமெரிக்கா, நம்ம பாரதிதாசன் அமைப்புகள் அதோடு சேர்ந்து இந்த லாலிபாப்பும் இணைஞ்சிருக்கு அப்படின்றதுல நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா நன்றின்றது வந்து ஒரு சொல்லோட முடிஞ்சு போல ஒரு விதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற விஷயத்தை செய்திருக்கிற இந்த அமைப்புகளுக்கும் இங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்கிற அல்லது இது கேட்கக்கூடிய காணொலியா கேட்கக்கூடிய தமிழ் சார்ந்த நண்பர்களுக்கு பாரதிதாசன் என்கிற பெரு ஆலமரத்தை எல்லாம் அந்த உச்சி வேரை ஆணி வரை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இதை நான் கருதுறேன். அந்த விதத்துல இன்னைக்கு பேசின அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. முத்தாய்ப்பாய் பேசி அமர்ந்திருக்கிற முத்துநிலம் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனதுக்கும் எங்களுடைய அமைப்பு சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி பரவட்டும். சிறப்பு, அருமையான நன்றியுரையை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி நன்றி. பாவேந்தர் பாரதி அவர்கள் பிறந்த தினத்தில் பிறந்த தங்களுக்கும் பாவேந்தர் பிறந்த தினத்தில் பிறந்த தங்கள் மகளுக்கும் எங்கள் அனைவர் சார்பிலும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை அறிந்ததில் அனைவரும் மகிழ்ந்திருப்பார்கள். நன்றி.